ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பாவகை அலகிடுதல் பற்றி பார்க்க போகிறோம். இது இருக்கிறதுலே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. அட் தி சேம் டைம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எல்லா டைமுமே இதை எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாவகை அலகிடுதல்ல அசைனா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அசைனா ஒன்றுமே கிடையாது. அசைனா என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ வந்துச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், அசைன்னு சொல்லுவோம். அந்த அசை ரெண்டு வகை இருக்கு, நேரசை, நிறையசை. அசைச்சீர் அப்படின்றது 3 இருக்கு. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர் அப்படின்னு. இப்போ அந்த ஓரசைச்சீர்ல தான் நம்மளுக்கு என்ன வரும், இந்த நேரசை அப்படின்றது நம்மளுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த நேரசை அப்படின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே எழுதி காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தனிக்குறில், தனியா குறில் மட்டும், ஒரு குறில் எழுத்து மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அது நேர். அதே தனிக்குளிரோட ஒரு ஒற்று எழுத்து சேர்ந்து வந்துச்சுனாலும் அது நேர். அடுத்து தனி நெடில், ஒரு நெடில் தனிச்சு வந்துருந்துச்சுன்னா அது நேர். அதே தனி நெடிலோட ஒரு ஒற்று வந்துருந்துச்சுன்னா அதுவும் நேர். தனிக்குறில், தனிக்குறிலோட ஒற்று, தனி நெடில், தனி நெடிலோட ஒரு ஒற்று, இந்த 4மே என்னதுதான், நமக்கு நேர் தான். ஓகேவா? இதை இப்படி வந்தாலே நம்ம பிரிக்கும் போது அது என்னன்னு எடுத்துக்கலாம், நேர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து ஈரசைச்சீர். ஈரசைன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு நிறை. ஈரசைன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு என்னது, நிறை. ஸோ இப்போ நிறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் நிறைன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இரு குறில், அதுல தனிக்குறில், இதுல இரு குறில். ஓகே, 2 குறில் எழுத்துக்கள் பக்கத்துல வந்துச்சுன்னா. அடுத்து இரு குறில் ஒற்று, அங்க என்ன படிச்சோம், ஃபர்ஸ்ட் தனிக்குறில், அடுத்து தனிக்குறில் ஒற்று, அது நேர். நிறைனா அப்படியே ஆப்போசிட், இரு குறில் ஒற்று. ஓகேவா? அங்க அப்புறம் என்ன படிச்சோம், குறில் அங்க படிச்சது என்னது நம்மளுக்கு, தனி நெடில் ஒற்றுன்னு படிச்சோமா. தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் ஒற்று, இது நேர். நிறைக்கு ஆப்போசிட் இரு குறில் ஒற்று. அடுத்து குறில் நெடில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. இங்க இரு குறில் பாருங்க, ப டி ரெண்டுமே குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு. இரு குறில் ஒற்று தமிழ் த மீ இல். குறில் நெடில் ப லா, குறில் நெடில் ஒற்று பூ லா இல். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நிறை. இப்போ உங்களுக்கு நேரும் நிறை புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம இப்படி பிரிக்கணும். அந்த இப்போ நேருக்குரியது, இப்போ தனிக்குறில் மட்டும் நீ பிரிக்கிறீங்க அப்படின்னா அதை நேர் அப்படின்னு எழுதணும். இதே அந்த தனிக்குறிலோட ஒரு ஒற்று எழுத்தும் சேர்த்து பிரிச்சிட்டிங்கன்னா அதுவும் என்னதான், நேர். அதே மாதிரியே நிறைக்கு 2 குறில் எழுத்துக்கள் பிரிக்கிறீங்கன்னா நிறை. அந்த 2 குறில் எழுத்துக்களோட ஒற்று எழுத்து சேர்த்து பிரிச்சிங்கன்னா அதுவும் என்னதுதான், நிறைதான். ஓகேவா? இது இந்த இது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க, தெளிவா இருக்கீங்க அப்படின்னாலே இதை ஈஸியா நீங்க எழுதிடலாம். ஓகேவா? ஓரசைச்சீர், ஈரசைச்சீர் பார்த்தாச்சு. அடுத்து மூவசைச்சீர். மூவசைச்சீர்னா ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம நேர் நிறை அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து மீதி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மூவசைச்சின்னு சொல்லுவோம். இந்த மூவசைச்சி நம்மளுக்கு எத்தனை டைப்ஸா இருக்கு, 2 டைப்ஸா இருக்கு. என்னன்னா, ஒண்ணு காய்ச்சீர், இன்னொன்னு கனிச்சீர். காய்ச்சீர், கனிச்சீர். காய் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கு இந்த நேர் எல்லாமே வரும். காய்ன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன வரும், நேர்லாம் வரும். ஸோ நேர் எங்கெல்லாம், எந்த இதுலலாம் நீங்க பிரிச்சதுக்கு அப்புறம் இப்போ இங்கேயே காட்டிருக்காங்க பாருங்க, நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. இப்படி நம்ம வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு இடத்துல மிச்சம் இருக்கும், அது நேரா வருதா நிறையா வருதான்னு பார்க்கணும். நேரா வந்துச்சுன்னா அது காய், நிறைன்னு வந்துச்சுன்னா அது கனி. அவ்வளோதான். மூவசைச்சீர்ல நம்மளுக்கு 2 இருக்கு, ஒன்று காய்ச்சீர், கனிச்சீர். நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா, 3வது அசை நேர்னு வந்துச்சுன்னா அது காய், 3வது அசை நிறைன்னு வந்துச்சுன்னா அது கனி. அவ்வளவுதான். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? இப்ப நம்மளுக்கு அலகிட்டு வாய்ப்பாடு எழுத சொல்லியிருக்காங்க. எழுதிடுவோமா? ஒன்றும் இல்லை, அலகிட்டு வாய்ப்பாடுனா இப்போ நம்ம படிச்சதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இங்கே நம்மளுக்கு ஒரு குறள் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன குறள் கொடுத்துருக்காங்க, உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகேவா? உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி அலகிட்டு வாய்ப்பாடு எழுதுகன்னு சொல்லிட்டாலே ஃபர்ஸ்ட் இந்த காலம் போட்டுறணும். போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாயிரும். வரிசை எண், சீர், அசை, வாய்ப்பாடு. நம்ம இதைதான் சீர்னு சொல்றோம், இதுதான் சீர். அதுல நம்ம பிரிக்க போறதுதான் அசை, அதுக்கு நம்ம எழுத போறதுதான் வாய்ப்பாடு.
ஃபர்ஸ்ட் சீர்க்கும் நம்மளுக்கான அசை வாய்ப்பாடு என்னன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அசை வாய்ப்பாடு என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுட்டு வருவோமா? அசை வாய்ப்பாடு நேர் நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? நேர் நேர்னு வந்துச்சுன்னா அது தேமா. அடுத்து நிறை நேர், நிறை நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? புளிமா. அடுத்து நேர் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா கூவிலம். புரியுதாவா நான் எழுதுறது? கூவிலம். அடுத்து நிறை நிறை அப்படின்னு வந்துச்சுனாலே கருவிலம். இந்த வாய்ப்பாடு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். நல்லா பாருங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். அவ்வளவுதான். இது வந்து சீரசைக்கான வாய்ப்பாடு. அசை பிரிச்சிட்டிங்கன்னா இந்த வாய்ப்பாடை தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? எழுதணும். ஸோ ஈஸி. இப்போ இந்த வாய்ப்பாடை வந்து நீங்க இப்படி மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி, இல்ல அப்படி முடியலன்னா நான் ஈஸியா சொல்லித்தரேன். இப்போ பிரிக்கிறப்போ நம்ம எப்படி பிரிப்போம்? இப்போ ஒரு நெடில் எழுத்து தனிச்சு வந்துருச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நேர்னு சொல்லுவோம். அப்ப இதை பிரிங்கனே. ஒரு இதா நான் பிரிக்கிறேன் பாருங்க. இந்த நேர் எழுத்தை இப்படி நான் பிரிக்கிறேன். இப்ப நான் இப்படி பிரிச்சேன்னா இது என்னது? எனக்கு ரெண்டு பக்கமும் இங்கே ஒரு நெடில் எழுத்து இருக்கு, இங்கே ஒரு நெடில் எழுத்து இருக்கு. நெடில் எழுத்து தனிச்சு வந்துச்சுன்னா நான் என்னன்னு சொன்னேன்? நேர்னு சொன்னேன். இப்ப எனக்கு இதுவும் நேரு, இதுவும் நேரு. அப்ப நேர் நேர் தேமா வந்துருச்சா? அடுத்து என்னது? அடுத்து பாக்குறேன். அடுத்து புளிமா. இப்ப புளிமாவை அதே மாதிரி பிரிப்போம். ஒரு குறில் எழுத்து இருக்கு, தனிக்குறில். தனிக்குறில் பக்கத்துல ஒற்று இருக்கணும், இல்லைன்னா அது பக்கத்துல ஏதாவது தனிக்குறில்னா தனியா ஒரு குறியில எடுக்க முடியாது. இப்போ நம்ம பக்கத்துல இருக்க எழுத்து என்னன்னு பார்க்கணும். பக்கத்துலயே ஒரு குறில் எழுத்து தான் இருக்கு. அப்போ ரெண்டு குறில் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நிறைன்னு சொல்லுவோம். ஸோ நிறை. அடுத்து என்ன இருக்கு? தனியா ஒரு நெடில் மட்டும் இருக்கு. அப்போ நிறை நேர், நிறை நேர் புளிமா. அடுத்து நேர் நிறை கூவிலம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பாருங்க என்ன வந்திருக்கு நமக்கு? கூவிலம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். நெடில் எழுத்து தனிச்சு வந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இரு குறில் எழுத்துக்கள் அதோட சேர்த்து இது. அப்போ நெடில் எழுத்து தனிச்சு வந்தா அதுவும் என்னதுதான்? நமக்கு நேர் தான். இப்போ நேர். இது வந்து 3 எழுத்து இருக்கு. அதாவது இரு குறில் எழுத்து பிளஸ் ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம நிறை. அப்போ இதுவும் என்னது? நம்மளுக்கு நேர் நிறை. நேர் நிறைனா என்னது? கூவிலம் வந்துருச்சா? அடுத்து நிறை நிறை. இந்த கருவிலம்ன்ற வார்த்தையை பிரிங்க. ரெண்டு குறில் எழுத்துக்கள். அடுத்து இங்க பிரிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நிறை நிறை. புரியுதா? நீங்க இப்படி மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி, இல்லை இப்படி பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்னதான் வரப்போகுது? ஒன்னாதான் வரப்போகுது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். ஓகேவா? போலாமா இப்போ நம்ம? ஸோ உலகத்தோ ஃபர்ஸ்ட் இதை மாதிரி பிரிச்சுக்கணும். சீர் அசை வாய்ப்பாடுன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இப்போ நம்ம வாய்ப்பாடை எப்படி அடுத்து உள்ள போறோம். ஃபர்ஸ்ட் உலகத்தோ. உலகத்தோன்னு கொடுத்துட்டாங்க. உலகத்தோ அப்படின்றது நீங்க வந்து எப்படி பிரிப்பீங்க? பிரிக்கிறேன் பாருங்க. உலகத்தோ இப்படி இருக்கு. இப்ப இது நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ பிரிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு குறில் எழுத்துனா குறில் எழுத்தை தனிச்சு பிரிக்க கூடாது. பக்கத்துல என்ன எழுத்து? ஒண்ணு உங்களுக்கு வந்து புள்ளி வச்ச ஒற்றெழுத்துக்கள் வரலாம், இல்ல நெடில் எழுத்துக்கள் வரலாம், இல்ல குறில் எழுத்துக்கள் வரலாம். எது வருதோ அதோட சேர்த்துதான் பிரிக்கணும். குறில் எழுத்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? தனியா பிரிக்க கூடாது. அதோட சேர்த்து இப்போ ஒரு ஒற்றெழுத்தோட சேர்த்து பிரிச்சிட்டிங்கன்னா எப்பயுமே அந்த புள்ளி வச்ச எழுத்தை என்ன பண்ணக்கூடாது? கணக்குல சேர்க்கக்கூடாது. இந்த ரெண்டையும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிக்கும் போது எப்பயுமே குறில் எழுத்தை தனியா பிரிக்க கூடாது. அதோட ஒற்றெழுத்தோட சேர்த்து பிரிச்சாலுமே ஒற்றெழுத்து என்ன பண்ணக்கூடாது? கணக்குல எடுத்துக்க கூடாது. அப்ப இங்க உலகத்தோன்னு இருக்கு. உலகத்தோ ஊவை மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தனியா எடுக்க மாட்டோம். அப்ப எதையும் சேர்த்துதான் எடுப்போம்? லாவோட சேர்த்துதான் எடுப்போம். இப்ப லாவோட எடுத்து பிரிச்சாச்சு. அடுத்து கா இத்து வருது. ஒற்றெழுத்து வந்துட்டா நம்ம பிரிக்கலாம். அப்போ ஒற்றெழுத்தோட பிரிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு 3 வந்துருச்சு. பிரிச்சாச்சா? இப்ப இதுல பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு? உல.
இந்த உலன்றது உங்களுக்கு 2 குறில் எழுத்து. இப்ப 2 எழுத்துக்கள் சேர்ந்து வந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? நிறை. 2 எழுத்துக்கள் சேர்ந்து வந்தா அது வந்து நிறை. கரெக்டா? அடுத்து என்ன இருக்கு? கத்துன்னு இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஒற்றெழுத்து வந்துச்சுனாலே அந்த ஒற்றெழுத்தை என்ன பண்ணக்கூடாது சொன்னேன்? கணக்குல எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்ப இந்த எழுத்தை அடிச்சிருங்க. அடிச்சுட்டா நம்மளுக்கு மீதி இப்ப என்ன இருக்கு? ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு, க. அப்ப அது என்ன எழுத்து? நம்மளுக்கு ஒரே ஒரு எழுத்து இருக்குன்னா அது நேர். ஒரு குறியில் எழுத்து தனிச்சு இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? நேர். இப்போ திருப்பி அடுத்து ஒரே ஒரு நெடில் எழுத்து தனிச்சு இருக்கு. அப்போ ஒரே ஒரு எழுத்து வந்தா அதுவும் என்னதான்? நேர். 2 எழுத்து சேர்ந்து வந்தா நிறை, ஒரு எழுத்து தனிச்சு வந்தா அது நேர். ஒற்றெழுத்து வந்தா கணக்குல எடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? நிறை, நேர், நேர் வந்திருக்கு. இப்ப நிறை நேர் அதுக்கான வாய்ப்பாடு என்ன? நிறை நேர் என்ன வாய்ப்பாடு சொல்லுங்க. நிறை நேர் வாய்ப்பாடு என்ன நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க. நிறை நேர் வந்தா நம்மளுக்கு என்னது? கூவிலம். சாரி, புளிமா. நிறை நேர் வந்துட்டா புளிமா. நான் மாத்தி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நிறை நேர் வந்துருச்சுன்னா புளிமா. கரெக்டா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அப்ப புளிமா அப்படின்றதுக்கான வாய்ப்பாடு நம்ம எழுதியாச்சு. அடுத்து நான் என்ன சொன்னேன்? மூணாவதா நமக்கு என்ன ஆயிருக்கு? ஒரு எழுத்து சேர்ந்திருக்கு. மூணாவதா நமக்கு நேர் அப்படின்னு சொல்லி ஒரு அசை சேர்ந்திருக்கு. அப்போ இது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புளிமா. மூணாவதா நேர் சேர்ந்திருக்கு. நேர் அப்படின்றது மூணாவதா நம்ம மூவசைச்சீர் படிக்கும் போதே சொன்னேன். மூணாவதா ஒண்ணு சேர்ந்துச்சுனாலே அதை என்னன்னு சொல்லுவோம்? காயா எடுத்துப்போம். அப்போ புளிமான்னு வந்துச்சுன்னா நேர் நம்மளுக்கு சேர்ந்திருக்கனால இது என்னது? புளிமாங்காய். ஓகேவா? இவ்வளவுதான். இதே மாதிரி இப்ப நம்ம எல்லாத்துக்கும் அவங்க பிரிச்சிருக்கத பாருங்க, புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தொட்டை. இப்ப இந்த தொட்டை அப்படின்றத பிரிங்க. தொட்டைன்னப்போ நம்மளுக்கு பக்கத்துல ஒரு ஒற்றை எழுத்து இருக்கு. அப்போ ஒற்றை எழுத்தோட சேர்த்து பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு மீதி ஒரு எழுத்து. ஒற்றை எழுத்து வந்தாலே அது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்? கணக்குல எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்ப இந்த ஒற்றை எழுத்தை கணக்குல எடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒரே ஒரு எழுத்து நேர். மீதி இங்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு எழுத்து நேர். இப்ப நேர் நேர் தேமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒழுகல். ஒழுகல் ஓ அப்படின்றது ஒரு ஒற்றெழுத்து. அப்ப இந்த ஒற்றெழுத்துக்கு பக்கத்துல நம்ம லூ சேர்த்துதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். இப்போ ஓ லூ ரெண்டு எழுத்துக்கள் வந்தாலே என்னதுதான்? நமக்கு நிறை. அடுத்து பக்கத்துல கல் இருக்கு. கல்லுல நான் என்ன சொன்னேன்? ஒரு ஒற்றெழுத்து இருந்துச்சுன்னா அதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ வெறும் க மட்டும் இருக்கு. அப்ப அது நேர். நிறை நேர் புளிமா. ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போ பிரிக்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பலகற்றும். பலகற்றும் கல்லார் கொடுத்துருக்காங்களா? சோ இப்ப நம்ம பலகற்றுமா பிரிப்போம். பலகற்றும் கல்லார் ரெண்டையும் பிரிப்போமா? ஃபர்ஸ்ட் பலகற்றும். பலகற்றும் அப்படின்றது வந்து நம்ம பாவை மட்டும் என்ன பண்ண முடியாது? தனியா எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து தனியா ஒரு குறில் எழுத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பக்கத்துல இருக்க லேவோட சேர்த்து தான் எடுக்கணும். இப்போ பக்கத்துல இருக்க லேவோட நான் சேர்த்து எடுத்துட்டேன். அடுத்து கற்றும் ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்கனால ஒற்றெழுத்தோட எடுத்துட்டேன். அதே மாதிரி கல்லாருக்கும் ஒற்றெழுத்தோட எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் வந்து வாய்ப்பாடு எழுத போறேன். எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் பல 2 எழுத்து இருக்கு, அதனால நான் நிறைன்னு போட்டுட்டேன். அடுத்து என்ன? இரு இருக்கு. இப்ப இரு வந்து நான் என்ன சொன்னேன்? அதை கணக்குல சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஒற்றெழுத்து இருக்கனால இதையும் கணக்குல சேர்க்கக்கூடாது, இதையும் கணக்குல சேர்க்கக்கூடாது, இதுவும் கணக்குல சேர்க்கக்கூடாது. அடுத்து இதையும் கணக்குல சேர்க்கக்கூடாது. இப்போ மீதி என்ன இருக்கு? இது ஒண்ணு, இதுவும் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ நேர் நேர். அடுத்து நேர் தான் இருக்கு. அடுத்து கல்லாருக்கும் நேர் நேர் தான் இருக்கு. இப்ப நிறை நேர் புளிமா. மறுபடியும் உங்களுக்கு நேர் வந்திருக்கனால காய், புளிமாங்காய். நேர் நேர் தேமா. அப்போ இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க. நிறை நேர் நேர் புளிமாங்காய், நேர் நேர் தேமா பிரிச்சிருக்காங்களா? அடுத்து அறிவிலா. அறிவிலாக்கும் அதே மாதிரிதான் பிரிச்சிருக்காங்க பாருங்க. இருங்க, நானும் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு காட்டுறேன். அறிவிலா. அறிவிலா. அறிவிலா தானே? அறிவிலான்னு சொல்லி பிரிச்சாச்சு. இப்போ இதை பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆ அப்படின்றது ஒரு குறில் எழுத்து. அப்ப அந்த குறில் எழுத்தை என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்க எழுத்தோட சேர்த்து பிரிக்கணும். சேர்த்து போட்டாச்சு.
அடுத்து வியு ஒரு குறில் எழுத்தா பக்கத்துல இருக்க எழுத்தோட சேர்த்தா இப்போ இது ரெண்டுமே என்னது நிறை நிறை அப்படின்னு வந்துருச்சா. இப்போ நிறை நிறைன்னு இருக்கு. இப்போ நிறை நிறை என்ன வருது மேலே இருக்கு கருவிலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நிறை நிறை கருவிலம் இது வர ஓகே. அடுத்து கடைசி இதை பாருங்க. கடைசி இதை மட்டும் எப்பவுமே வேற வாய்ப்பாடு தான் வரும் நமக்கு. நேர் நிறை நேர்வு நிறைவு இப்படிதான் வரும் நமக்கு. ஸோ நேர் நிறை நேர்வு நிறைவுக்கு அதுக்கு தனியா வாய்ப்பாடு இருக்கு. நேர் எப்பயுமே கடைசி வர்றது மட்டும் நம்ம வந்து இந்த வாய்ப்பாடு தான் போடணும். இருக்கிறது எல்லாமே நம்ம ஓரசீச்சீர் ஈரசீச்சீர் பிரிச்ச மாதிரி எழுதி மூவசீச்சீர் வரை பிரிச்சு எழுதிடலாம். கடைசியா முடிகிறது மட்டும் இந்த மாதிரி நேர் நிறை நேர்வு நிறைவு இப்படி போட்டு இப்படி பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு நாள் மலர் காசு பிறப்பு. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எழுதி பாருங்க. தார் அடுத்து இலார் அடுத்து வந்து இல்லாதார் இல்லா. அடுத்து நிறைவு. நிறைவுக்கு வந்து என்ன போடலாம்? நிறைவுக்கு நிறை வர மாதிரி நம்ம எப்ப போடணும்? அல்லாத அல்லார் சும்மா இப்படி போட்டு வச்சுக்குவோம். இல்ல அல்லாத போட்டுக்கலாம், அப்பதான் கரெக்டா வரும். அல்லாத ஓகேவா? அல்லாத இப்போ கரெக்டா வரும். சரி இப்ப பாப்போம் எதனால இது இப்படின்னு. நேர் அப்படின்னா நாள்னு சொன்னேன்னா இப்போ இதான் கடைசியா உங்களுக்கு வருதுன்னு சப்போஸ் வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம எப்படி பிரிப்போம்? தார்னு இருக்கு. நார்மலா நீங்க எப்படி பிரிப்பீங்க? ஒரு நெடில் எழுத்து தனியா இருக்கு, பக்கத்துல ஒரு ஒற்றெழுத்து இருக்கு. பிரிச்சோம்னாலுமே இந்த ஒற்றெழுத்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கணக்குல எடுத்துக்க மாட்டோம். இப்ப மீதி ஒரே ஒரு தா தான் இருக்கு. தான்றது நேர், அப்போ இது நாள் ஓகேவா. அடுத்து இலார் அப்படின்னு எடுத்திருக்கேன். இலார் அப்படின்றப்போ நமக்கு ஒரு எழுத்து தனியா எடுக்க மாட்டோம், குறில் பக்கத்துல இருக்க எழுத்தோட சேர்த்தா இருப்போம். மீதி இருக்க நம்மளுக்கு ஒற்றெழுத்து தான், அப்ப இது வராது. இப்ப இது ரெண்டும் நம்மளுக்கு நிறை. நிறைனா மலர். அடுத்து இப்போ 3 எழுத்து இருக்கு. இது நம்ம என்ன பண்ணுவோம், ஒற்றெழுத்தோட சேர்த்து இப்படி பிரிப்போம். இப்படி பிரிச்சுட்டோம்னா நம்மளுக்கு மீதி என்னதான் இருக்கு, இல்லு இல். அதுல இந்த இல்லும் வராது, நம்மளுக்கு மீதி இங்க ஈ மட்டும்தான் இருக்கு. அப்போ நேர். நேர் இங்க ஒண்ணு என்ன இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, அப்ப நேர்வு. அதே மாதிரி இங்க பாருங்க அல்லாத அப்படின்னு இருக்கு. இது வந்து நிறைவு இருக்கிற மாதிரி எழுதணும். நிறை நிறை எழுத்து வர மாதிரி. பயனில்லா சும்மா எழுதுறேன். இப்படி நீங்க பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? இப்படிதானே பிரிப்பீங்க. இப்படி எழுதுவோம். பிறர்க்கு இப்படி எழுதுறேன். ஓகே பிறர்க்குன்னு எழுதுறேன், இது கரெக்டா வரும். இப்ப இந்த பிறர்க்கு நீங்க எப்படி பிரிப்பீங்க? பிறர் இப்படி பிரிப்பீங்க. அடுத்து கூ வந்துடும். இது என்னது உங்களுக்கு? பீரா 2 எழுத்து இருக்கு. இற கணக்குல சேர்க்க மாட்டீங்க, அப்ப இது ரெண்டையும் சேர்த்தா உங்களுக்கு நிறை வந்துடும். மீதி ஒரு எழுத்து தான் இருக்கு, அதனால நிறைவு. இப்படி பின்னாடி எதுவுமே வரலைன்னா நேர் நிறை மட்டும். பின்னாடி நம்மளுக்கு இங்க லா வந்திருக்கு, ஒரு எழுத்து இருக்கு, இங்கேயும் ஒரு எழுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துச்சுன்னா நேர்வு நிறைவு அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா? புரிஞ்சுதான்? எங்க இதுல பாப்போமா, நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தார்னு கொடுத்துருக்காங்க. இப்ப தார் அப்படின்றது நீங்க எப்படி பிரிப்பீங்க? தார் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த இதை ஒற்றெழுத்த கணக்குல எடுக்காம வெறும் தா மட்டும் தான் இருக்கும், அதனால நேர். அப்ப நாள் அப்படின்னு சொல்லி பிரிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது குறள் வந்து நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். என்ன இது? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை ஓகேவா. அடுத்த பேஜ்ல பண்பும் பயனும் அது.
இப்படி நம்ம வந்து இப்போ ஒரு குறள் எழுதியாச்சு. இந்த குறளுக்கு இப்ப நம்ம பிரிப்போமா? ஃபர்ஸ்ட் அன்பும்னு இருக்கு. எப்படி பிரிப்போம்? இந்த அன்பு அப்படின்றது ஒரு குறி எழுத்து, தனியா பிரிக்க முடியாது. அப்ப பக்கத்துல இருக்க ஒற்றெழுத்தோட சேர்த்து பிரிச்சிடணும். அரணும் ஒற்றெழுத்து லாஸ்ட்ல தான் இருக்கு. தனியா பிரிக்க முடியாது. அப்ப பக்கத்துல என்ன எழுத்து இருக்கோ அதோட சேர்த்து பிரிச்சாச்சு. உடைத்தாயின் இங்க ஒற்றெழுத்து இருக்கனா ஒற்றெழுத்தோட சேர்த்து பிரிச்சாச்சு. இல்வாழ்க்கை ஒற்றெழுத்தோட சேர்த்து பிரிச்சாச்சு. அப்புறம் இங்க பாருங்க, இங்கவும் ஒரு தனி நெடில் இருக்கு. ஸோ தனி நெடிலையும் சேர்த்து பிரிச்சாச்சு. அடுத்து இல்வாழ்க்கை இது ஒண்ணு, அடுத்து இது இங்க ஒண்ணு வரும். இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க பிரிச்சதுக்கு மட்டும் நான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் அன்பும், இன்ன மறைச்சிடுங்க. இன்ன மறைச்சிட்டா உங்களுக்கு என்ன வரும்? ஒரே ஒரு எழுத்து. அப்போ ஒரே ஒரு எழுத்து நேர். அடுத்து இருக்கிறதும் ஒரே ஒரு எழுத்து நேர். இப்ப நேர் நேர்னு வந்துச்சுனாலே நம்மளுக்கு என்னதுதான்? நேர் நேர் தேமா. கரெக்டா? அதே மாதிரி அடுத்ததுக்கு சொல்லுங்க. அடுத்தது என்னது? அடுத்தது 2 எழுத்து இருக்கு. அப்ப நிறை, இது வேணாம் நம்மளுக்கு. நேர், நிறை நேர் என்ன வரும்? புளிமா. ஓகேவா? அடுத்தும் நிறை தான் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா 2 எழுத்துக்கள். இது வராதா? அப்ப 2 எழுத்துக்கள் நிறை நேர் நேர். புளி மாங்காய் வருமா? புளி மாங்காய். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? புளி மாங்காய். அடுத்து வந்து இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைக்கும் அதே மாதிரியே பாருங்க, இது வராது. இப்ப நேர், இது ஒண்ணுதான் இருக்கு, இதுவும் வராதுல. நேர், அடுத்து நேர். இப்ப நேர் நேர் தேமா. இப்போ தேமாங்காய். ஓகேவா? இதே மாதிரியே அப்ப அடுத்து இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, பண்பும் பயனும் அதுக்கும் இதே மாதிரியே பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி வரும், இப்படி வரும். அடுத்து அது பிரிக்க முடியாது, ஏன்னா அது வந்து தனியா தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து இப்ப இதுக்கு அதே மாதிரியே எழுதணும். இப்போ இன்ன வந்து மறைச்சிட்டோம்னா நேர், இதுவும் நேர். அடுத்து நேர் நேர் தேமா. அடுத்து நிறை, இதை மறைச்சிட்டோம்னா நேர். புரியுதுல்ல? ஈஸியா தானே இருக்கு. நிறை நேர் புளிமா. அடுத்து 2 எழுத்து மட்டும்தான் இருக்கு. 2 எழுத்து வந்தாலே அது நிறை. நிறைனா நான் என்ன சொன்னேன்? மலர். அவ்வளவுதான். இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சா இந்த குறள்? இதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வேற இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓரசைச்சி. ஓரசைச்சின்றது நம்மளுக்கு நேர். நேர்ல தனிக்குறில் பக்கத்துல ஒரு புள்ளி எழுத்து, தனி நெடில் பக்கத்துல ஒரு புள்ளி எழுத்து வந்தாலே அதெல்லாம் நேர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம புள்ளி எழுத்து வந்தாலே எப்பவுமே புள்ளி எழுத்தை மறைச்சிருங்க. புள்ளி எழுத்தை மறைச்சாலே மீதி ஒரு எழுத்தா இருக்கும். அப்போ ஒரு எழுத்துன்னு வந்துட்டாலே அது நேர். அதுக்கடுத்து அப்படியே பாருங்க, 2 எழுத்துலாம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது நிறை. இது 2 எழுத்து. இதுவும் பாருங்க, இந்த ஒற்றெழுத்து எடுத்தோம்னா இது 2 எழுத்தாயிரும். இதுவும் 2 எழுத்து. இந்த ஒற்றெழுத்து எடுத்தோம்னா இதுவும் 2 எழுத்து. இப்போ 2 எழுத்து எல்லாமே வந்து நிறை. ஓகேவா? அடுத்து அப்படியே மூவசைச்சின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இப்படி நேர் நேர் நேர்னு பிரிச்சு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி 3வது இடத்துல நேர்னு வந்துச்சுன்னா அது தேமாங்காய் புளிமாங்காய்னு காய் சேர்த்துக்கணும். இதே நிறைன்னு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி கனி சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்பயும் போல நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு கடைசியா இருக்கும். கடைசியா என்ன இருக்கோ இந்த கடைசியா இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம மறுபடியும் ஒரு வாய்ப்பாடு போடுவோம். அதுதான் என்னது? அந்த வாய்ப்பாடு தான் என்னது? நாள் மலர் காசு பிறப்பு. அந்த வாய்ப்பாடு இந்த இருக்குல்ல, நாள் மலர் காசு பிறப்பு, நேர் நிறை நேர்வு நிறைவு. அவ்வளவுதான். இதோட நம்மளுக்கு பாவகை அலகிடுதல் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். உங்க புக் பேக் எக்ஸசைஸ்க்கு பின்னாடி லாஸ்ட்ல வந்து நிறைய திருக்குறள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த திருக்குறளை எடுத்து நீங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்க கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதோட வந்து இது என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு.
ஓகே, பாய்.